வணக்கம், நான் உங்க ஃபீனிக்ஸ் டாக்டர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ். அப்படின்னா மந்த்லி பீரியட்ஸ் ஆகாது, ஒரு 28-30 டேஸ் சைக்கிள் அந்த மாதிரி ப்ராப்பரா ப்ளீடிங் ஆகாம டேஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும், இல்லைன்னா கம்மியா ப்ளீடிங் ஆகும், அதிகமா ஆகும், இல்லைன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இன்பிட்வீன் மந்த்ல வந்து ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கும். அதெல்லாம் தான் இர்ரெகுலர் பீரியட்ஸ். என்ன சயின்ஸ்னா 21 டேஸ்க்கு கம்மியா இருக்கும் உங்க பீரியட் சைக்கிள், இல்ல 35 டேஸ்க்கு அதிகமா இருக்கும், இல்ல இன்பிட்வீன் மந்த்ல ஸ்பாட்டிங் மாதிரி ஆகும், இல்லைன்னா கண்டினியூஸ் 3 மந்த்ஸ்க்கு ப்ளீடிங்கே இருக்காது. அப்படி இல்லைன்னா பீரியட்ஸ் அப்போ ரொம்ப ஹெவி ப்ளீடிங் இருக்கும், இல்லைன்னா லைட் ப்ளீடிங் இருக்கும், இல்லை ரொம்ப பெயின்ஃபுல் ப்ளீடிங் இருக்கும். ஓவுலேஷனே இல்லை நடக்காது, இல்லை இர்ரெகுலர் ஓவுலேஷனா இருக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால அனிமியா வந்து வரும். இட் மீன்ஸ் ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும், டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து அதிகமா இருக்கும். மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு இம்பார்ட்டன்ட் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான். அது ஹை அண்ட் லோவா பிளக்சுவேட் ஆகும் போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும். அதனால பீரியட்ஸ் ரெகுலரா இருக்காது, நிறைய ப்ராப்ளம்ஸும் வரும். எதனால இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ் லெவல்னால, அப்புறம் வெயிட் கம்மியா அதிகமா அந்த மாதிரி பிளக்சுவேட் ஆகும் போது, அப்புறம் எந்த வேலையும் செய்யாம பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம இருந்தா, ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணாலும் ஆகும், அப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும் போது இப்படி ஆகும். தைராய்டு லெவல் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அது நார்மல் லெவல் 2.5 லைக் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஹெல்தியா சாப்பிடணும், ஹெல்தி என்விரான்மெண்ட்ல இருக்கு. நீர்க்கட்டி பிசிஓஎஸ்னாலும் இப்படி ஆகும். சுகர் லெவல் கண்ட்ரோல்ல இல்லாம இருந்தாலும் நடக்கும். அப்புறம் தூக்கம் வந்து நல்லா இருக்கணும். அப்புறம் ஃபைப்ராய்ட்ஸ், அதுவும் யூட்ரஸ்ல கட்டி அந்த மாதிரி, அப்புறம் சத வளர்ச்சி, இல்லைன்னா ஏதாவது ஜெனடிக்கல் ப்ராப்ளம், இல்ல பாலிப் அந்த மாதிரி, எண்டோமெட்ரியத்துல இல்ல செர்விக்கல் பாலிப் அதனாலயோ, இல்ல பெல்விக் இன்ஃபிளமேட்டரி லைக் வீக்கம் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகும். ப்ரீமெச்சூர் ஓவேரியன் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. அது சீக்கிரம் மெனோபாஸ் ஆயிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஆகும். மெனோபாஸ் வந்து யூஸ்வலி 45 to 55 இயர்ஸ்ல தான் ஆகும். அப்போ இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகும். அப்புறம் பிரஸ்ட் ஃபீடிங் அப்போ வந்து பீரியட்ஸ் வந்து வராது, டிலே ஆகும். நெக்ஸ்ட் பிரெக்னன்சி அப்பயும் வந்து பீரியட்ஸ் இருக்காது. இதுல என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னா, பேலன்ஸ்டு டயட், நீங்க நல்லா ஹெல்தியா சாப்பிடணும், அப்புறம் ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ல இருக்கணும், லைக் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ப்ராப்பரா இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்க கூடாது, கம்மி பண்ணிக்கணும், நல்லா தூங்கணும், வெயிட் எல்லாம் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணணும், நார்மல் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும், எக்ஸசைஸ் ஒழுங்கா பண்ணுங்க. இதை நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும். இது மீறியும் உங்களுக்கு சரியாகலைன்னா உங்க டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. ஸோ எதுக்குமே பயப்பட வேண்டாம். இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டெய்லி ஹெல்த் டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ குட் டே.